இப்போ வங்கக்கடல் கடைந்த மாதவன்னா மாதாகிய லட்சுமி தேவியை தன்னுடைய மார்பிலே இழுத்தி கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். இங்கே வங்கம் என்றால் கப்பல் அர்த்தம். வங்கக்கடல் கடைந்த மாதவன் என்கின்ற பொழுது கப்பல்கள் எல்லாம் வந்து கொண்டும் போய்கொண்டும் இருக்கின்ற அந்த திருப்பார்கடலை கடைந்தவன் பெருமான். அந்த திருப்பார்கடலை கடைந்த பெருமானை மாதவன் என்ற சொல்லாலே குறிப்பிடுகிறார்கள் இந்த பெண்கள். அது என்ன, மேலேதான் திருப்பார்கடல் இருக்கிறது. அது 107வது திவ்ய தேசம். இந்த உலகத்திலே 106 திவ்ய தேசங்கள் தான் இருக்கின்றன. திருப்பார்கடல் என்பது வானுலகத்திலே இருக்கின்ற திவ்ய தேசம். அதுக்கடுத்து பரமபதம் 108வது திவ்ய தேசம் இல்லையா? ஆகினாலே அந்த திருப்பார்கடலிலே எப்படி கப்பல்கள் ஓடும் அப்படின்னு ஒரு கேள்வி ஆகலாம். இந்த பூலோகத்திலே இருக்கின்ற உப்பு நீர் கடல்கள், ஏற்கனவே 7 கடல்கள்னு சொல்லும்போது நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பூலோகத்திலே இருப்பது என்ன? உப்பு நீர் கடல். அங்கே மேலே திருப்பார்கடல்னு பார்த்தோமே, அங்கே பாலே கடலாக தேங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அங்கே கரும்புச்சாறு கடல் என்ற கடல் ஒரு பகுதியிலே இருக்கிறது. ஏன்னா இது மிகப்பெரிய பேரண்டம். நாம் எல்லாம் இருக்கிறது ஒரு அண்டத்தில். இதை போல பல அண்டங்கள் அங்கங்கே அப்படியே இருக்கின்றன. இந்த அண்டத்திலே உப்பு கடல்கள் இருப்பதை போல வேறு சில இடங்களிலே எல்லாம் கரும்புச்சாறு கடல் இருக்கிறது, நெய்க்கடல் இருக்கிறது. சரிதானா? நல்ல இனிமையான நீரையுடைய அந்த கடல் இருக்கிறது என்று, இதைத்தான் 7 கடல்கள் என்று நாம் அறிகிறோம். இது விஷ்ணு புராணத்திலே மிகவும் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அந்த திருப்பார்கடலிலே வந்து செல்லுகின்ற கப்பல்கள் எல்லாம் என்ன கப்பல்கள் என்றால், அந்த உயிர்கள் இருக்கின்றனவே, அந்த உயிர்களை ஏற்றி கொண்டு செல்லுகின்ற கப்பல்கள். மறுபடியும் அந்த உயிர்கள் வேறு பிறவி எடுத்தால் அங்கே இருந்து மறுபடியும் இவர்களை பூலோகத்திற்கு கொண்டு விடுகின்ற கப்பல்கள். ஆக இந்த கப்பல்கள் எல்லாம் சாதாரண சரக்கு கப்பல் அல்ல, சரக்கு கப்பல் தான். ஆனால் அந்த கப்பலில் என்ன சரக்கு இருக்கு? மனிதர்களுடைய ஆன்மா, மனிதர்களுடைய உயிர் என்ற அந்த உயிர்களை இந்த கப்பல் மூலம் ஏற்றி கொண்டு செல்லுகிறார்கள், வருகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த கடல் வங்கக்கடல் கடைந்த மாயவன். ஏன் அவர் அந்த வங்கக்கடலை கடைந்தார் என்கிற பொழுது அங்கே ஒரு நிகழ்ச்சி சொல்லுவார்கள். அந்த மகரிஷி யாரு? என்னமா? துர்வாச மகரிஷி. துர்வாச மகரிஷி என்ன பண்ணார்னா, ஒரு முறை வந்து இந்த லோகத்துக்கு போனார், மகாலட்சுமி கிட்ட போனார். அந்தம்மா என்ன பண்ணா, நல்ல பூஜை செய்து அந்த பூஜையிலே வைத்த ஒரு அழகிய மலர் மாலை எடுத்து, முனிவரே இதை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு துர்வாச மகரிஷிக்கு கொடுத்தார். அவர் வந்து என்ன பண்ணார், சந்தோஷமா அதை எடுத்துட்டு வந்தார். எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது குறுக்கே வந்து இந்திரன் வருகிறான். அவன் வந்து அவனுடைய யானைக்கு என்னவென்று பெயர்? ஐராவதம் என்று பெயர். அந்த ஐராவதம் என்ற யானையின் மேலே ஏறி அமர்ந்து கொண்டு அப்படியே மிகவும் கம்பீரமாக அந்த யானை அசை இவனும் அழகாக அசைந்து கொண்டு ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கிறார். அதை வந்து யார் பார்க்கிறாரு? இந்த துர்வாச மகரிஷி பார்த்தார். அவர் என்ன நினைச்சாரு, இந்த மாலை நமக்கு லட்சுமி கொடுத்தா நல்லதுதான், ஆனால் இந்த மாலையை வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்ய போகிறோம்? இதை இந்திரனுக்காவது கொடுத்தால் அதனால் ஏதாவது பிரயோஜனம் ஏற்படும் என்று சொல்லி இந்திரனை கூப்பிட்டு, இந்திரா இந்த மாலையை வைத்துக்கொள் அப்படின்னு கொடுத்தார். ரொம்ப சக்தி வாய்ந்த மாலை, மகாலட்சுமி தேவியே கொடுத்த மாலை. அதை அவன் என்ன பண்ணான், இதான் அந்த கெட்டு போகிறதுக்கு நேரம் வந்தால் ஜொட்டு புத்தி தேடுவாங்க, அது மாதிரி அந்த மாலையை அனாயாசமாக அவனுடைய அந்த யானை செலுத்துகிற அங்குசம் இருக்கு இல்லையா, அந்த அங்குரசத்தை வந்து நீட்டி
இந்த அங்குசத்து மேலே போடுன்னு சொன்னான். யார்? இந்திரன். சரி, என்னமோ செய்ய போகிறான்னு போட்ட உடனே அவன் எடுத்த அந்த மாலையை அந்த யானையினுடைய பிடரி, யானை இருக்கு இல்லையா, அவனுடைய அந்த பிடரியின் மேலே வைத்தான். அந்த மாலை எப்படி இருந்தது? சில் என்று இருந்தது. அப்படி சில் என்று இருந்ததுனாலே அந்த யானை என்ன செய்தது? தன் அந்த மத்தகத்தின் மேலே ஏதோ சில்லென்று விழுகிறது என்று பார்த்து தும்பி கையிலே தூக்கி அதை எடுத்து சுற்றி வீசி எறிந்து விட்டது. ஆக மகாலட்சுமி தாயாராலே கொடுக்கப்பட்ட அந்த மாலையானது சிதைந்து போயிற்று. இதை பார்த்துட்டார் யாரு? அந்த துர்வாச மகரிஷி. துர்வாச மகரிஷி தான் நம்ம ரிஷிகளை எடுத்துக்கொண்டால் மிகவும் அந்த கர்வமுடையவர்களாக இருந்தவர்கள். ஒருத்தர் விஸ்வாமித்திரர், இன்னொருத்தர் இவர் தான் துர்வாச மகரிஷி தான். இந்த துர்வாச மகரிஷி தான் அம்பரீஷ மகாராஜனை கூட அழித்து விடுவதற்கு தன்னுடைய ஜடாமுடியை பிடிங்கி போட்டு ஒரு பெயரை கிளப்பி விட்டார். அதே மாதிரி துரியோதனன் அந்த மகரிஷியை வைத்து பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து காட்டிலே வனவாசம் செய்கின்றவர்களுக்கு என்ன மாதிரியே பெரிய விருது கொடுக்க சொல்லி என்று சொல்லி ஏவி விட்டான். ஆனால் அதை எட்டெல்லாம் கிருஷ்ண பகவான் தடுத்து விட்டார்ன்றது கதை. ஆகையினால் உடனே அவர் சாபம் போட்டார். அடே துஷ்டா, இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாலை, இதை நீ இப்படி சிதைத்து விட்டாயே. ஆகையினாலே இதற்கு காரணம் உன்னுடைய கர்வம், உன்னிடத்திலே இருக்கின்ற அந்த இந்திர பதவி. ஆகையினாலே அந்த இந்திர லோகமே உனக்கு இல்லாமல் போக வேண்டும், உன்னுடைய இந்திர லோகத்திலே இருக்கின்ற எல்லா செல்வங்களும் மறைந்து போக வேண்டும் அப்படின்னு ஒரு சாபம் போட்டார். அப்படி சாபம் போட்ட உடனே அப்படியே இந்திரலோகமே வெறும் சோடிப்பானது. யாரும் இல்லை, அங்கிருந்த கற்பக மரம் இல்லை, ஐராவதம் இல்லை, உச்சசிரவன் சென்ற அந்த குதிரை இல்லை, எதுவுமே இல்லாமல் எல்லாம் போயிட்டு என்னாச்சு? கடலுக்குள்ளே மறைந்து கொண்டன. எதனாலே? அந்த மகரிஷி கொடுத்த சாபத்தினாலே. ஆகினால தவறு செய்து விட்டோம் என்பதை புரிந்து கொண்ட அந்த இந்திரன் வேறு வழி இல்லாமல் மறுபடியும் என்ன பண்றான்? 33 அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலாயின்னு பாடுறாங்க ஆண்டாள். அது மாதிரி எந்த தேவர்களுக்கு எது ஏற்பட்டாலும் எல்லாம் எங்கே போவாங்க? பெருமாள் கிட்ட தான் போயிட்டு குறை சொல்லுவாங்க. அவர் நான் செய்கிறேன் என்று சொல்லுவார், வேண்டியதை நிவர்த்தி செய்து கொடுப்பார்னு பார்க்கிறோம். ஆகையினாலே அவர்கள் எல்லாம் சென்று அந்த விஷ்ணு பகவானிடம் நாராயண பெருமானிடம் முறையிட சரி என்று சொல்லி அவர் என்ன செய்தார்? அந்த தேவருடைய பங்காளிகள் யாரு? தேவருடைய பங்காளிகள் யாரு? அரக்கர்கள், அந்த அரக்க குலத்தை சார்ந்தவர்கள். ஏன் அன்னைக்கு சொன்ன இல்லையா, உபேந்திரன் பிறந்தான்னு? காசியவருடைய மனைவி அதிதிக்கு பிறந்தவர்கள் எல்லாம் தேவர்கள், திதி என்பதற்கு பிறந்தவர்கள் எல்லாம் அசுரர்கள். ஆகையினாலே தேவர்களும் அரக்கர்களும் அசுரர்களும் அண்ணன் தம்பிகள். ஆகையினாலே அந்த அரக்கர்களையும் அழித்து இந்த கடலிலே மிகப்பெரிய செல்வம் எல்லாம் இருக்கிறது, இதை கடைந்து எடுத்தால் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களை என்ன பண்றார்? ஒரு மாதிரி தயாராக சொல்லி அசுரர்கள் ஒரு பக்கமாகவும் தேவர்கள் ஒரு பக்கமாகவும் என்ன அந்த கடையை நினைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அப்பொழுது அந்த மேருமலை, அந்த மேருமலையையே மத்தாக போட்டு வாசுகி என்ற அந்த பாம்பினை அந்த மத்தை சுற்றி போடப்படுகின்ற கயிறாக போட்டு ஒரு பக்கம் அசுரர்களும் மற்றொரு பக்கம் தேவர்களும் இழுத்தார்கள். அப்பொழுதுதான் பகவான் தன்னுடைய 2வது அவதாரமான அந்த கூர்மாவதாரம், கூர்மாவதாரம்னா என்ன அர்த்தம்? அந்த மிகப்பெரிய ஆமையாக உருக்கொண்டு, ஏன்னா அந்த கப்பலை அதை கடைகின்ற பொழுது என்ன ஆயிற்று? இப்படியும் அப்படியும் அந்த மலை சுழன்றதுனாலே. ஒரு நிமிஷம் ஜி சொல்லுங்க சுவாமி. ஹலோ சுவாமி, சொல்லிட்டு இருக்கிறேன். வணக்கம் சாமி. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன்.
வரீங்களா? வரலாம் 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 வரலாங்க. இருக்கும். ஆனால் இப்போ இல்லை, நேற்று வந்து ஒருத்தர் எடுத்தார். அது எப்போ கிடைக்குன்னு தெரியலையா? முடிஞ்சா வாங்க. சரி, ரைட்டுங்க, நன்றி, தேங்க்யூ. ஆக நீங்கள் எல்லாம் சேர்ந்து கடலை கடை வேண்டும் என்று சொல்லி முதல்ல என்ன பண்ணார்? அவர் ஒரு சூசகமா, நீங்கள்லாம் போயிட்டு வால் பக்கம் கடையுங்க, வால் பக்கம் நின்று பிடிச்சிருங்க, தேவர்கள் எல்லாம் தலைப்பக்கம் போகணும்னு சொன்னார். உடனே அதில் கூட இவங்களுக்கு அது என்ன, நாங்கள் என்ன அவ்வளோ மட்டமா, நாங்கள் ஏன் போய் வாழை இழுக்கணும், நாங்கள்லாம் தலைப்பக்கமாக தான் போய் அந்த கடைகளுக்கு வாசல் இழுப்போம் என்று சொல்லி அவர்கள் தலைப்பக்கமாகவும் தேவர்கள் எல்லாம் வால் பக்கமாகவும் நின்று கொண்டு அந்த கடலை கடைந்தார்கள். அப்படி கடைந்த பொழுதுதான் பலவிதமான அந்த மறைந்து போன எல்லா பொருள்களும் வந்தன. அதில் இருந்து ஒவ்வொன்று அவரவர்கள் கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். ஒரு காலகட்டத்திலே நஞ்சு வந்தது. அந்த நஞ்சு வந்த உடனே அவருடைய அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாமல் அப்படியே அந்த அசுரர்கள் எல்லாரும் மயக்கம் போட்டு விழத் தொடங்கினார்கள். அந்த நேரத்திலே தான் பெருமான் சிவபெருமானை பார்த்து, நீ அதை ஏற்றுக்கொள் என்று சொல்ல அவர் அதை வாங்கி உண்டார். ஆனால் தன்னுடைய கணவனுக்கு ஏதும் நேர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக அங்கே பார்வதி தாயார் அவருடைய கண்டத்தை பிடிக்க அந்த விஷமானது அங்கேயே தங்கிவிட்டது. ஆகையினாலே தான் அவருக்கு நீலகண்டர், நீல நிறமான கழுத்தினை உடையவர் என்று நாம் அறிகிறோம். ஆனால் பிறகுதான் லட்சுமி தேவி அதிலே இருந்து தோன்றினாள். ஆக லட்சுமி தேவியைத்தான் இங்கு மாது என்று குறிப்பிடுகிறார். வங்கக்கடல் கடைந்த மாதவனை எல்லாருக்கும் என்னென்னமோ கொடுத்து கொண்டு வந்த அவர் கடைசியிலே தனக்கு ஏற்ற மனைவியாக இருக்கக்கூடியவள் இவள்தான் என்று நினைத்து அந்த மகாலட்சுமி தாயாரை மனம் புரிந்து கொள்ளுகிறார். ஆகினாலே தான் அந்த மாதினை தன்னுடைய மார்பகத்திலே இருத்தி கொண்டிருக்கிறவர் என்ற பொருளோடு நாம் அந்த மாதவன் என்பதை பார்க்கிறோம். வங்கக்கடல் கடைந்த மாதவனை. அடுத்து கேசவனை. கேசவன் என்றால் அதற்கு 3 அர்த்தத்தை நாம் சொல்லலாம். ஒன்று, கேசவன் என்றால் நீங்கள் கிருஷ்ணனுடைய சின்ன கிருஷ்ணனுடைய உன்னி கிருஷ்ணனுடைய அந்த படத்தை பார்த்தால் அவருடைய நெற்றியிலே முன்கற்றையாக அருமையான ஒரு கேசம் வளைந்து சூட்டி கொண்டிருப்பதை பார்ப்பார்கள். அதுதான் பிரசஸ்த கேசம் என்று பெயர். அருமையான கேசத்தை, கேசம்னா என்ன அர்த்தம்? தலைமுடியை உடையவர் அப்படின்னு அர்த்தம். எனக்கு கூட ஒரு காலத்தில் இருந்தது அது மாதிரி. இப்போ இல்லை, ஏன்னா கேசவன்றதுனால ஏதோ அப்படி ஒரு பேர் அமைஞ்சு இருந்தது. அதன் பிறகு கேசி என்ற அரக்கனை அழித்ததனாலே அவர் கேசவன் என்று அழைக்கப்படுகிறார். அது தெரியும். கேசி என்பவன் என்ன, குதிரையாக வடிவம் எடுத்து வந்தவன், அவனை அழித்தார். அதற்கு அடுத்து கேசவன் என்றால் இன்னொரு பொருள் என்றால் அயன் என்று சொல்லப்படுகின்ற பிரம்மாவுக்கும் ஹரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிவபெருமானுக்கும் தன்னுடைய உடம்பிலே அந்த பாகத்தை கொடுத்து வைத்திருப்பவர் என்று ஒரு அர்த்தம். அங்கு பெருமானுடைய அந்த ஸ்ரீவத்சம் அப்படின்னு ஒரு இது இருக்கும், மச்சம் இருக்கும். அந்த ஸ்ரீவத்சம் என்ற மச்சத்திற்கு கீழே அங்கே சிவபெருமானை அவர் தன்னுடைய உடலோடு வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அயன் என்கின்ற பிரம்மாவை தன்னுடைய அந்த நாவி கொடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே கேசவன் என்பதற்கு இப்படி 3 விதமான காரணங்களை சொல்லலாம். ஆகையினாலே வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையார் சென்று இறங்கி, திங்கள் என்றால் சந்திரன், சந்திரன் போன்ற அழகிய முகத்தை உடையவர்களான இந்த பெண்கள் எல்லாம் சென்று இறங்கி அங்கே ஆய்ப்பாடிக்கு சென்று அந்த ஆய்ப்பாடியினுடைய கடவுளாக இருக்கின்ற அந்த கண்ணபெருமானை இறைஞ்சினார்கள், வேண்டினார்கள். என்ன வேண்டும் என்றார்கள்? எற்றைக்கும் 7 பிறவிக்கும்
உந்தன்னோடே வாழ வேண்டும், உங்களுக்கே நாங்கள் குற்றேவல் புரிய வேண்டும், இதுதான் நாங்கள் விரும்புவது என்று அவர்கள் என்ன செய்தார்கள் கேட்டார்கள் பார்த்தோம். ஆகையினால் செங்கன் திருமுகத்து சேகிழியார் சென்று இறங்கி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அவர்கள் தங்களுக்கு வேண்டிய அந்த பறையை, மறுபடியும் பறையின்னு வருது, ஆனாலும் இங்கே பறை என்று சொல்லப்படுவது அந்த சாதாரண அடித்து முழக்குகின்ற பறை இல்லை, அவர்கள் விரும்பிய கைங்கரியம் என்ற அந்த பறை. பகவானுக்கு தொண்டே செய்தல், தொண்டே செய்து என்றும் தொழுது வழியொழுக பண்டே பரம பணித்தன், பண்டே பரமன் பணித்த பணி இதுவே என்று நம்மாழ்வார் கூறுகிறார். இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற எல்லோருக்கும் அங்கே இடப்பட்டிருக்கின்ற கட்டளை என்னவென்றால் தொண்டே செய்ய வேண்டும், ஒருவர் மற்றவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், என்றும் தொழுது வழியொழுக வேண்டும், படைத்த கடவுளை எப்பொழுதுமே தொழுது நினைத்து கொண்டு அவர் காட்டுகின்ற நல்ல வழியிலே செல்ல வேண்டும். இதுதான் பண்டே பரமன் பணித்த பணி. அப்போ நம்ம பிறவி எடுத்த பொழுது நமக்கு இந்த பரமனாகிய பெருமான் விதித்த கட்டளை இதுதான். ஆக அந்த பிரம்மா தலையில் எழுதியிருக்காருன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி ஒவ்வொரு அந்த உயிரும் பிறவி எடுக்கின்ற போது அந்த உயிரை பற்றிய எல்லாவற்றையும் கணித்து எழுதி வைத்து விடுகிறார் பிரம்மன். அதை தான் இப்போ நம்ம தலை விதின்னு சொல்கிறோம். ஆக என்னதான் செய்தாலும் நம்முடைய அந்த விதியை மாற்ற முடியாது. ஆனால் விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு இருந்தாலும் பல இடங்களிலே மதி தோற்று போய் விடுகிறது. விதி விளையாடுகிற போது மதியாகிய அறிவு வேலை செய்வது இல்லை. ஆகையினால் என்னதான் பண்ணாலும் என்ன ஆகாது, விதி வென்றுதான் தீரும். மதி கொடுக்காது, வேலை செய்யாது. ஆகையினால் அவர் விதித்த விதிப்படியே நம்முடைய உயிரெல்லாம் எப்பொழுது நாம் அவருடைய திருவடியை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அப்பொழுது நம்முடைய அந்த உயிரானது அவருடைய திருவடியை அடைந்து சேர்ந்துவிடும். அல்லது இவன் பாவி கொடுமைக்காரன், பஞ்சமகா பாதங்கள் செய்தவன், ஆகையினாலே இவன் இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடாது என்று சொல்லி கீழே இருக்கின்ற 7 லோகங்களிலே ஏதாவது ஒரு லோகத்திலேயும் பகவான் தள்ளிவிடுவார். ஆகையினாலே அப்படிப்பட்டது இந்த உயிர், இந்த ஆன்மா எடுக்கின்ற பிறவி. ஆகையினால் அந்த செங்கன் திருமுகத்து திங்கள் திருமுகத்து சேகிழையார் சென்று இறங்கி அங்கு அப்பறை, பறை என்பது கைங்கரியம், பறை கொண்ட ஆற்றை அணிப்புதுவை பைகமல தன் தெரியல் பட்டர்பிரான் கோதை. ஆக பட்டர்பிரான் தான் விஷ்ணு சித்தர். அந்த விஷ்ணு சித்தருடைய மகளாக இருக்கின்றவர் தான் யாரு, ஆண்டாள் நாச்சியார். ஆக இவ்வளவு நாள் இந்த பாடல்களை பாடிக்கொண்டே வந்தார். இந்த பாடலிலே தான் இந்த திருப்பாவை என்ற பாசுரத்தை இயற்றியவர்கள் யார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. இங்கதான் என்ன, அங்கே பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை, பட்டர்பிரான் என்று அழைக்கப்படுகின்ற விஷ்ணு சித்தருடைய மகளான இந்த கோதை நாச்சியார் எழுதிய இந்த 30 பாடல்களும் சங்கத்தமிழ் பாடல்கள் என்று இங்கே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுகிறார். ஆக என்ன, இதில் 30 பாசுரங்கள் தான் இருக்கு. சங்கத்தமிழ்னா 3 தமிழ் இருக்கணுமே, இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் 3 தமிழ் இருக்குமே. இதில் 3 தமிழ் இருக்குதானா? இருக்குது. திருப்பாவுடைய பாசுரங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது எல்லாமே ஒரு ஓரங்க நாடகம் என்று சொல்லுவார்கள், ஒன் ஆக்ட் பிளே என்று சொல்லுவார்கள். அப்படி ஓரங்க நாடகமாக தான் அமைந்திருக்கிறது. வெளியே பெண்கள் இருக்கிறார்கள், உள்ளே இருக்கின்றவளை கூப்பிடுகிறார்கள், அவள் பதில் கூறுகிறாள், இவர்கள் பதில் சொல்லுகிறார்கள். இப்படியாக இருந்து கடைசியில் அந்த பெண் எழுந்து அவர்களோடு சேர்ந்து கொள்கிறார். அதுதான் நாடக பாணியிலே வருவது. அதே மாதிரி இந்த 30 பாடல்களையும் பார்க்கின்ற பொழுது பல வகையான ராகங்களோடு இந்த பாடல்கள் எல்லாம் பாடப்பட வேண்டும் என்று அங்கே குறித்து வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இசை வகையை சார்ந்தது.
என்ற ஏழு ஸ்வரங்களும் 7 ஸ்வரங்களையுடைய இந்த இசைகளும் இதில் இருக்கின்றன அப்படின்றது அர்த்தம். அதே மாதிரி நல்ல இயற்றமிழ் அருமையாக பாடப்பட்டுள்ள செய்யுள்கள் எல்லாமே அந்த எண்சீர் கழிநெடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்ற ஒரு மரபு கவிதையை சார்ந்தது. ஆகையினாலே தான் 30 பாடல்களை உடையதாக இருந்தாலும் இதை சங்கத்தமிழ் மாலை என்று குறிப்பிடுகிறார் ஆண்டாள் நாச்சியார். ஆக ஆண்டாள் நாச்சியாராலே பாடப்பட்ட இந்த 30 பாசுரங்களும் சங்கத்தமிழ் மாலை ஆகையினாலே இதை கற்கின்றவர்கள் 30ம் தப்பாமே தீங்கை பரிசுரைப்பார் 2 மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய் அப்படின்னு முடியுது. இப்போ நம்ம இந்த பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோமா, வெளியிலே ஒருத்தர் ஏதோ ஒரு கடை வச்சுருக்கார் அப்படின்னு வச்சுக்குவேன், ஏதோ ஒரு பூக்கடை வச்சுருக்கார். அவரும் என்ன பண்ணுறாருன்னா அவர் காதுக்கு சிலதெல்லாம் கேட்கும் நம்ம பேசுறது. ஆகையினால உள்ளே உபன்யாசம் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது அவருக்கு தெரியும். முதல் நாள்லேருந்து அவர் கேட்டுக்கொண்டே வந்தார். ஏதோ அந்த கதை சொல்லுகிறவர் பாகவதர் அல்லது உபன்யாசக்கர்த்தா விளக்கம் கூறிக்கொண்டு வருகிறார் அப்படின்னு அவர் என்ன பண்ணார்னா நினைத்து கொண்டிருந்தார். அவர் அந்த உபன்யாசத்தை கேட்பார், ஆனால் முழுசாக கேட்கறது இல்லை. அப்பப்போ ஏதாவது வியாபாரம் வரும் இல்லையா, அவர்களுக்கெல்லாம் சரக்குகள் எடுத்துக்கொள்ளணும் போகணும். ஆகையினால் அந்த கவனம் சிதைந்து போயிடும், அப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி தப்புதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? தப்புதல்னா இப்போ தப்புதல்னா என்ன? துவைத்தல்னு ஒரு அர்த்தம். இப்போ 2 புலவர்கள் இருந்தார்கள், இரட்டை புலவர்கள் பேர். அவங்கெல்லாம் ஒரு ஆடை தான் முடித்து கொண்டிருப்பார்கள். 2 பேரும் சேர்ந்தே போவார்கள். அப்போ ஒரு நாள் என்ன பண்ணா, ஒரு புலவர் எடுத்து அவனுடைய ஆடையை தண்ணீரிலே துவைத்து அப்படியே தப்பு என்று தப்பினார். தப்பினார் அடித்து துவைக்கிறதுமா, அதுக்கு தான் என்ன பேர்? தப்புதல்னு பேர். அதுக்கு அவர் சொன்னாரா, அப்பிலே துவைத்தெடுத்து அடுத்தடுத்து தப்பினால் நம்ம எது தப்பாதோ அப்படின்னாராம். என்ன அப்புனா தண்ணீரை இந்த ஆடையை துவைத்து தப்புன்னு அடிச்சுக்கினே இருந்தா அது நம்ம விட்டு தப்பி போயிடுச்சு, உன்னை விட்டு போயிடுச்சு, அது கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், இக்கலிங்கம் போனால் இந்த ஆடை போனால் போது, எனக்கு ஏகலிங்கம் மாமதுரை சொக்கரன் உண்டே துணைன்னு பாடினார்னு சொல்லுவாங்க. ஆகினால தப்புதல்னா அதான் அர்த்தம், தப்பி போதல் அப்படின்னு அர்த்தம், ஆடை கிழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆக இவர் என்ன பண்ணாரு, இந்த 30வது நாள் இந்த என்ன மாதிரி பிரசவத்தை தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறார். அப்போ அவர் என்ன பண்ணாரு, சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே அப்படின்னு சொன்னார். உடனே அது நல்லா கேட்டுட்டுது அவருக்கு. யாருக்கு? வெளியில இருந்த கடைக்காரருக்கு. அடப்படுபாவி, 30ம் தப்பானதையா இவ்வளவு நாள் சொல்லிட்டு வந்தீங்க, இது ரொம்ப அநியாயம் இருக்கேன்னு சொல்லி உள்ள ஓடி ஏங்க என்னங்க வேலை இது, தப்பானதையா இவ்வளவு நாள் சொல்லிங்க, 30ம் தப்புன்றீங்க, நீங்க 30 நாளும் தப்பானதையா சொன்னீங்க அப்படின்னு சண்டை போட்டாராம். ஆகையினாலதான் என்ன பண்ணணும்னா 30ம் தப்பாமேன்னு சொல்லாதீங்க, சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமல் அப்படின்னு பேசி படிங்க, அதுதான் சரியான அந்த திருத்தமாக இருக்கும். ஆகினா தப்பாமே, சங்கத்தமிழ் மாலை 30ம் தப்பாமே. ஏற்கனவே திருப்பாவை படிச்சுட்டு பல முறை அதனுடைய அர்த்தத்தை யார் மூலியமாவது கேட்டவங்களுக்கு அதில் ஒன்றும் பிழை இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் முன்ன பின்ன தெரியாமல் கொஞ்சம் இப்போ தான் கதை கேட்குறவங்களுக்கு அவங்க கூட நினைக்கலாம், இது என்ன தப்பாமேன்னு என்ன சொல்லிட்டு போகிறாங்க நினைக்கிறீங்களம்மா, உண்மைதானே அந்தம்மா. ஆகினால தப்பாமேன்னு வாசிக்காதீங்க, தப்பாமேன்னு சாமிக்காதீங்க, தப்பாமல், தப்பால்னா தவறாமல். ஆக இந்த 30 பாசுரங்களையும் எவர் ஒருவர் தப்பாமல் நித்தியமாக அனுசந்தானம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால்
எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவாய், இன்புருவோம் எம்பாவாய் என்று பாடுகிறார்கள். ஆகைய இந்த பாடலிலே தான் 2 புதிய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஒன்று, இந்த திருப்பாவையை பாடியவர் ஆண்டாள் நாச்சியார். அவர் யார் என்றால் விஷ்ணு சித்தருடைய மகள் அப்படின்றது தெரியுது. 2வது, இந்த பாசுரம் நித்திய அனுசந்தான பாசுரம் அப்படின்னு இருந்தாலும் இந்த பாசுரத்திற்கு என்று ஒரு தனி பெயர் உண்டு. அதுதான் இதை பலச்சுருதி என்று சொல்வார்கள். பலன் அப்படின்னா என்ன? நம்ம இந்த திருப்பாவையை கேட்பதனாலே படிப்பதனாலே ஏற்படுகின்ற நன்மை. ஆக பலன் சுருதி, சுருதினா செய்யுள் அர்த்தம். பலன் சுருதி என்றால் நமக்கு நன்மையை தருகின்ற அதை எடுத்து சொல்லுவது. ஆகையினால் இதற்கு பலச்சுருதி அல்லது பலன் சுருதி என்று இதை அழைப்பார்கள். ஆகையினாலே இந்த திருப்பாவையை படிப்பதனுடைய நோக்கம் அல்லது இப்படி பிரவசனமாக ஒருவர் சொல்ல மற்றவர்கள் அமர்ந்து கேட்பதனுடைய நோக்கம் என்னவென்றால், செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எல்லாருக்கும் நிச்சயமாக எல்லா வளமும் கிடைக்கும். ஆகையினாலே மக்களே, மானிடர்களே, பெண்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, வாலிபர்களே எல்லாம் என்ன பண்ணுங்க, தப்பாமல் இந்த 30 பாசுரங்களையும் சேதியுங்கள், படியுங்கள் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். ஆகினால்தான் இது எவ்வளவு முக்கியமானது என்பதற்காக தான் இதனுடைய அருமை பெருமையை பற்றி சொல்லுகிற பொழுது என்னவென்று பாடுகிறார்கள். வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ், 5 அறியாத மானிடரை வையம் சுமப்பது வம்பு அப்படின்றார். இந்த 30 யாராவது படிக்கலன்னா அவர்களே இந்த உலகம் சுமக்கிறது வேஸ்ட்டு அப்படின்றார். அப்போ அது கோபம் வந்துடும். அந்த அவர் பட்டரன்னு ஒருத்தர், அந்த ஆச்சாரியர் தான் அப்படி பாடியிருக்காரு. ஆனால் உனக்கு திருப்பாவை தெரியலன்னா நீ இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு பாரம், சோத்துக்கு தண்டம் அப்படின்னு சொன்னால் சும்மா இருப்பார். அவர் சும்மா இருக்க மாட்டார், கோச்சிக்கார். எனக்கு திருப்பாவை தெரியலன்னா, எனக்கு திருவெம்பாவை தெரியும், அல்லது திருப்பள்ளி எழுச்சி தெரியும், எனக்கு முருகன் கந்த சஷ்டி கவசம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க, வாங்கிடலாம். ஆகினால ஒரு உயர்வுக்காக இதை சொல்லுவது. ஆனால் ஏதாவது ஒரு கடவுளை பற்றி, ஏதாவது ஒரு பெருமானை பற்றி அனுதினமும் என்ன செய்ய வேண்டும், அந்த பாடல்களை பாட வேண்டும். அப்படி என்பதுதான் இதனுடைய உயர்ந்த நோக்கமாக இருக்கின்றது. ஆகையினாலே இந்த 30வது பாசுரம் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை என்ற அந்த பாடலுடைய அந்த பொருளும் மிகச் சிறப்பாக உங்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது என்று நினைக்கின்றேன். ஆகையினால இந்த திருப்பாவை கொஞ்சம் 30 நாளில் தொடர்ந்து வந்தவர்களுக்கு ஓரளவுக்கு இந்த திருப்பாவை பற்றிய, அதனுடைய உயர்வை பற்றிய, இதனுடைய கதைப்போக்கை பற்றிய செய்திகள் தெரிஞ்சிருக்கும். அது இந்த திருப்பாவை தானே, இவர் தானே சொல்கிறார், இவர் புதுசாக என்ன சொல்லிட்டு போகிறார் அப்படின்றது யாரும் நிர்ணயித்து விட முடியாது. அந்த நேரத்திற்கு எல்லாம் கற்ற ஒரு உபன்யாசனுக்கு எது ஞாபகத்திற்கு வருகிறதோ, எது பொருத்தமானதோ அதை எடுத்து சொல்லுவார். நானே இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு இதுக்கு வியாக்கியானங்கள் சொல்லுங்கன்னா வேற சிலதை சேர்த்து சொல்லுவேன், சிலதை விட்டுடுவேன். ஆகையினால் அங்கே அந்த பகவானை அவர் பிறவி எடுக்க எடுக்க பட்டை தீட்டப்பட்ட மாணிக்கம் போல் அவருடைய ஒளி வளர்ந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு உபன்யாசகர், ஒரு சொற்பொழிவாளருடைய அந்த சொற்பொழிவு மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல 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 என்ன ஆகும், அது ஒரு மாதிரியாக வளர்ந்து சென்று கொண்டே இருக்கும். பல விளக்கங்களை, வியாக்கியானங்களை எல்லாம் பல இடத்திலே இருந்து அதை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஆனால் இது எல்லாராலையும் முடியுமானா முடியாது. ஏதோ ஒரு ஆர்டர் போட்டாங்க தேவஸ்தானத்தில், நானும் வந்தேன், ஏதோ சொன்னது சொன்னேன் அப்படின்ற மாதிரி, எங்கள் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போகிறான்ற மாதிரி இருந்துடாம, அது ஒருவருக்கு கொடுக்கப்படுகிற கர்மா, ஒரு செயல். அந்த கர்மாவை கர்ம யோகமாக செய்ய வேண்டும். என்ன சொல்லலாம் இன்னைக்கு,
என்ன சொன்னால் கொஞ்சம் ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லா கவர்ச்சிகரமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கோயிலில் உபன்யாசம் பண்ணுறதுக்கும் வெளியில் எங்காவது ஒரு மண்டபத்தில் சாதாரண உபன்யாசம் பண்ணுறதுக்கும் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் அப்படின்ற பேரெல்லாம் நிரம்பி இருக்கிற ஒரு சபையிலே இந்த உபன்யாசம் செய்வதற்கும் கோயிலிலே செய்வதற்கும் கண்டிப்பாக வேற்றுமை இருக்கும். இங்கே நம்ம சிரிக்கிறதுக்காக வரல, ஏதோ ஒன்று ரெண்டு சிரிக்கிறதுக்காக சொல்லிட்டு போகலாமே ஒழிய இங்கே நடைபெறுகின்ற எல்லாமே சிந்திக்கக்கூடியவை. சுவாமி என்ன சொன்னார்? என்ன 3 வகையான குணங்கள் சொன்னார். நம்ம குழந்தைங்களை சீக்கிரம் எழுப்பணும் அப்படின்றது தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பகவானுக்கு என்னென்ன பெயர்கள், இந்த ஆண்டாள் யாரு, அவங்க அப்பா யாரு, திருப்பல்லாண்டுனா என்ன, பாவை பாடிய பல்லாண்டு என்ன, இப்படி சில செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினாலே தான் இப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த நம்முடைய உபன்யாசமானது மேலும் மேலும் சிறப்பும். ஏதோ நம்ம முடிச்சுட்டு போயிட்டு அப்படி படுத்துன்னா கூட 2 மணி 2:30 மணிக்கு எழுதுதுன்னா அதுக்கு பிறகு அடியனுக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு என்ன சொல்லலாம், எது சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசித்து அது சொல்கிற ஒரு அப்படிப்பட்ட ஒரு கர்மாவை செய்கின்றவர்களாலே தான் எதிலும் முழுமையாக வெற்றி அடைய முடியும். இதுக்கு மட்டும் கிடையாது. ஒரு அற்புதமான அந்த திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய மேல்நிலை பள்ளி அதனுடைய தலைமை ஆசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவன். அப்போ இவங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளவு நான் மிகவும் அடக்கி ஆண்டவன். 100 வாத்தியாருங்க, 2000 மாணவர்கள், எல்லாரையும் கட்டி மேய்க்கணும். இப்போ எல்லாம் குறைஞ்சி போச்சு, அப்படியெல்லாம் சிதறி ஓடி போச்சு. எல்லாம் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷனு அப்படின்னு எல்லாம் போயிட்டாங்க. சாதாரண ஸ்கூலுங்கள்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கள்லாம் ரொம்ப நலிவடைஞ்சு போச்சுன்ற மாதிரி இருக்குது. ஆனால் அது ஒரு காலம் நான் இருந்தப்ப அப்படி இந்த ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்தி விட்டு வந்தவன். அது காரணம் என்னன்னா, அப்போ இருந்தே அந்த பகவத் ஞானம் கொஞ்சமாவது இருக்க வேண்டும். நமக்கு மேலே இருக்கிறான். சாதாரணமாக நாம் ஒரு குடும்பத்திலே பிறந்து வாழ்ந்து வந்தோம். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பள்ளியிலே இப்படிப்பட்ட ஒரு பதவி கிடைத்திருக்கிறது என்றால் இதற்கு நாமோ நம்முடைய மூதாதையர்களோ இதுக்கு முன்னாடி பிறவியிலே செய்த ஒரு நல்வினை புண்ணியம், அந்த புண்ணியத்துடைய பலனாகத்தான் இதை நாம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு கூட எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஏனென்றால் குறை ஒன்றுமில்லா கோவிந்தனுக்கு நாம் எல்லாம் ஆட்பட்டு இருக்கிறோம். இப்போ ஓரளவுக்கு அன்றாடம் வேண்டிய அந்த உணவு வகைகள் நமக்கு கிடைத்து விடுகிறது. நோய் நொடி இல்லாமல் இருக்கிறோம், விருப்பப்படுவதை கேட்கிறோம். ஆகையினாலே இப்படிப்பட்ட நல்ல நிலையிலே பகவான் நம்மை பிறக்க செய்திருக்கிறார். அது சொல்லுவார்கள், ஔவையார் பாடினது, அரிதறிந்து மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது பூன் கொண்டு செவிடு கேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு சொல்ற மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ஊனம் இல்லாமல் நல்ல மாதிரியாக நம்மை கடவுள் படைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக நாம் இதற்கு முன்பிறவியிலே செய்த அல்லது நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த புண்ணியத்தினுடைய விளைவுதான். இதுதான் வைஷ்ணவத்திலே மிகவும் முக்கியமான ஒரு அந்த தத்துவம், தியரி ஆஃப் கர்மா என்று சொல்வார்கள். ஒவ்வொரு செயலுக்கும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் நிச்சயமாக ஒரு பயன் உண்டு, பலன் உண்டு. நல்லது செய்தால் பயனாக அமையும், தீமை செய்தால் அது துர்பயனாக அமையும், நமக்கு கேடு வந்து சேரும். ஆகையினால் யாரும் பார்க்கவில்லை, நாம் பூட்டப்பட்ட அந்த அறைக்குள்ளே தான் இந்த தவற்றை செய்கிறேன் அப்படின்னு நினைச்சு யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏனென்றால் பகவான் எல்லா இடங்களிலேயும் இருக்கின்றான். அவன் சர்வசக்தன். சர்வசக்தன்னா முழுமையாக எல்லா வலிமைகளையும் பெற்றவன். அவன் சர்வ வியாபி. வியாபினா என்ன அர்த்தம்? எல்லா இடங்களிலேயும் வியாபித்து இருக்கிறவன். அங்கு இங்கேனாதபடி எல்லாம் எல்லா இடங்களிலேயும் இருக்கின்றவன். ஆகினாலே தான் அந்த பெருமானை சர்வ வியாபி என்றெல்லாம் நாம் கூறுகிறோம். அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த கண்ண பெருமானுடைய அந்த பெருமையை அறிந்து கொள்வதற்காக
இந்த ஆலயத்திலே நாம் கடந்த 29 நாட்களாக இன்றோடு சேர்த்து ஒரு நல்ல விஷயத்தை பேசிக்கொண்டு வந்திருக்கிறோம். ஆக இதிலே ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிட்டுள்ள அந்த சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சன வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்ற 9 வகைப்பட்ட இந்த பாகவத பக்தி முறைகளும் கூறப்பட்டிருக்கின்றன. ஆகினால இந்த உபன்யாசமானது இன்றோடு நல்ல முறையிலே நிறைவடைகிறது. அதற்கு எல்லாம் வல்ல பகவானுடைய திருவருள் அனைவருக்கும் நல்ல முறையிலே இருந்து நம்மை பாதுகாத்து இப்படிப்பட்ட சிறப்பான வைபவத்தை நமக்கு முடித்து கொடுத்திருக்கிறார் பெருமான். ஆகையினாலே நாம் எல்லோரும் நல்ல முறையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த பகவானுடைய புற்றாமறையிலேயே போற்றும் பொருள்களாய் என்பதைப் போல அவருடைய திருவடிகளிலே நாம் தஞ்சமடைய வேண்டும், அடைக்கலம் அடைய வேண்டும். இங்கே அந்த தினமலர் ஃபோட்டோகிராஃபர் வரனார் சரியாக தெரியல, வந்தால் பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம இதை முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சில கடமைகள் அதை நான் செய்கிறேன். சுவாமி முரளிசாமி, முரளிசாமி சுவாமிகள் ஓம் நமோ நாராயண போடுறது இருந்தாலும் அது பயன்படாதுன்றதுனால ஏதோ அடியனால் முடிஞ்ச ஒரு சின்ன கைங்கரியம். நம்முடைய மணப்பள்ளி சாமியார் எது ஃபோட்டோ எடுத்தீங்களா இல்லையா? ஒரு ஃபோட்டோ கூட எனக்கு வரலையே. எந்த இந்த நம்பருக்கா? 1185 முடியுதா? நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புறீங்க, அதே தான் பாருங்க, எனக்கு வரல. வாங்க. ஏம்மா வாங்கலாமா? வாங்க, நீங்கள் போடுங்க. நல்ல மாதிரியா இருந்தது. சுவாமி மெத்தனை பார்க்குறீங்க, ஏதோ என்னால் முடிஞ்ச கைகரியம் ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து செலவு பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி தான். அது வந்துட்டேன். வாங்க 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 வாங்க, இப்போ தான் முடித்தேன். இது வந்து நீங்கள் கொடுத்துறேன். இந்தாங்க சுவாமி. நான் உட்காந்து இருந்து வர ஒரு நிமிஷம்.